புறப்படைப்பு அரசியல் ரீதியான பின்னடைவு சம்பந்தமாக நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தின் தனித்துவத்தையும் அதற்கு உறுதியான ஒரு அரசியல் இயக்கம் தொடர்ச்சியான அபிவிருத்தியும் இந்த மக்களுடைய அரசியல் பொருளாதார சவால்களை வென்றெடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக நாங்கள் இதை நிச்சயமாக உருவாக்குவோம். அந்த நம்பிக்கையோடு எங்களோடு நீங்கள் தொடர்ந்து கைகோர்த்து செயல்பட வேண்டும். கடந்த காலங்களிலும் இந்த மண்ணுக்காக எங்களை அர்ப்பணித்து முடியுமான பங்களிப்பை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறோம். தோற்கடிக்க நினைக்கிற சக்திகள் முக்கியமாக இந்த அரசியலை தொடர்ந்தும் கோலோச்ச வேண்டும், மக்களை ஏமாற்ற வேண்டும், உரிமை பெற்றுத் தருகிறோம். நாங்கள் கலந்துரையாடலை செய்திருந்தோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று தமிழர் முற்போக்கு கழகத்துடைய உடன்பாட்டின் அடிப்படையில் தமிழர் விடுதலை கட்சியாக நாங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக இது வருகின்ற மக்கள் அடையாளப்படுத்துகிறார். அந்த அடிப்படையில் தமிழக விடுதலை கட்சிக்கு மிகப்பெரிய சவால் ஒன்று கடந்த காலங்களில் ஏற்பட்டது. கிழக்கு மாகாணத்தின் தனித்துவமாக இருக்கிற அரசியல் சமூக இயக்கங்களை ஒன்றுபடுத்துவதிலே பல சவால்கள் இருந்தது. அதை நாங்கள் தொடர்ந்தும் அந்த இடைவெளியை விட்டுக் கொண்டு செல்லக்கூடாது. அப்போதைய நிலைமை உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும் எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லோரும் அரசியல் செய்ய வந்தது கட்சியை மையப்படுத்தியோ அல்லது யோகநாத புஷ்பன் அவர்கள் மற்றும் முற்போக்கு தமிழர் கழகத்தினுடைய கட்சி மேல்மட்ட உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே எங்களுடைய கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் கூறியது போல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அரசியல் ரீதியிலான தலைமைத்துவங்களுக்கு இடையிலே மாறுபட்ட கருத்து. எதிர்காலத்தில் ஒரு பலமான சக்தியாக கிழக்கு மாகாணத்தினுடைய தமிழர்களுடைய வளர்ச்சியிலும் அவருடைய எதிர்கால நலனிலும் ஒன்றுபட்டு செயல்பட்டு உறுதியான அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதை හරියන්න නම් මල්ලි හරිම තැනට යන්න ඕන. LOLC Finance හරියන්න හරිම තැන.